அது மட்டும் பண்ணிடாதே பண்ணிடாதே ஐயோ போட்டாடி இந்தியன் பைக் டிரைவிங் 3D அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாலே. இப்போ என்ன பண்றது இதுக்கு மேல? நீ கவலைப்படாதே. என்ன இந்தியன் பைக் டிரைவிங் 3D பெரிய இந்தியன் பைக் ரைடு இங்க பாரு. பங்களாதேஷ் ரைடிங் 3D இல்லவா? இது பங்களாதேஷ் பைக் ரைடிங் 3D வட சொல்லுங்க. சோ மக்களே இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ நம்ம வந்து இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா சீக்ரெட் காப்பி கேம் ஆஃப் இந்தியன் பைக் டிரைவிங் 3 தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் கேம் நம்ம வாங்க. சோ பிளே ஸ்டோர்ல இது ஏத்திருக்கோம். என்னடா இது? ஆத்தாடி என்னடா இத்தனை பவர் கொடுத்து வச்சுக்கிறீங்க? அதுல ஃபர்ஸ்ட் பவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் பபிள்ஸ் பவரை யூஸ் பண்ணா உள்ள போய் மேல மிதக்கிட்டு இருக்கானுங்க பபிள்ஸ் மாதிரியே. சரி ஓகே ரைட். அடுத்தது வந்து இன்னும் நிறைய பவர் கொடுத்து வச்சுக்கிறானுங்க. லேசர் பவர், அந்த பவர், இந்த பவர்ன்ட்டு. ஆஹா லேசர் பவர் போட்டோன்னே பாத்தீங்கன்னா அமர்க்கலமா இருக்குது. இதுலடா வாயில நெருப்புலாம் விடுறான். ஆத்தாடி இங்க பாருங்க நெருப்பு பவர். ஐயோ இவரு போலீஸ் அங்கிளா? ஐயோ தெரியாம சீண்டிவிட்டனே. ஐயோ சாரி அங்கிள். ஆஹா இங்கடா பொசிங்க எலும்புவா போய் என்னடா இதுடா வர மாதிரி இருக்குதா இந்த கேமு. சரி ரைட்டு. இப்போ வாங்க இந்த கேம்ல இன்னும் என்னென்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஐயோ போலீஸ்காரங்க சுத்து போட்டானுங்களே. ஓகே இன்னும் வாங்க நம்ம இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பவர் இருக்குங்க பாருங்க. ஸ்பைடர்மேன் பவர். ஆஹா இங்க பாருங்களேன். ஆஹா வர்ற மாதிரி. இது என்னதுடா? ஆஹா ஏதாவது சப்போஸ் பில்டிங் மேலே நம்ம ஏறணும்னு வச்சுக்கோங்களேன், தவக்கலை மாதிரி போய் உக்காந்துக்கிறான். ஆஹா நல்லா இருக்குதே. சரி இன்னும் பாருங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா பலூன் பவரு, அப்புறம் வெப்பு பவரு, அப்புறமேட்டு பேன் பவர்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பலூன் பவர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஸோ வாங்க இப்போ இந்த பலூன் பவர் யூஸ் பண்ணோடனே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்பைடர்மேன் வலை. ஆஹா இங்கே பாருங்க ஸ்பைடர்மேன் வலை யூஸ் பண்ணால் வலையில் போய் சீக்கிறான். அடுத்தது இந்த பலூன் பவர் யூஸ் பண்ணால் ஆஹா இங்கடா பலூன் இல்லை காலை தலைகளை தொங்க போட்டு மேலே போயிட்டு இருக்குது. வர்ற மாதிரி ஆகுது. என்னடா டிஃப்ரெண்ட் கான்செப்டில் உருவாக்கி வச்சுக்கிறீங்க. வர மாதிரி கைஸ் இந்த கேம் உண்மையாகவே. சரி ஓகே போட்டானுங்களா? என்னடா உயிரோலகிறான் இவன் சாவே மாட்டானடா. ஓகே ரைட் மகளே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா சாவே மாட்டான் போல. செம்மையான ஆளாகிறானே. இப்போ வாய் திறந்து முடியல அதுக்குள்ள போட்டு தள்ளிட்டானுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் பவர் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது மக்கள். இந்த கேமில் நிறையவே இருக்குது. ஸோ இதுக்கு மாதிரி இன்னும் நம்ம ஒரு 4-5 கேம் இன்னைக்கு வந்து சீக்ரெட் காப்பி கேம்ஸ் ஆஃப் இந்தியன் பைக் டிரைவிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேம்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க கொஞ்சம். ஓகே சத்தியமாக இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மொக்கையாக இருக்குன்னு தான் நினச்சேன் டவுன்லோட் பண்ணக்குள்ள. பட் உள்ளே பாருங்களேன். இங்கே பாருங்கள் இந்த ஹோவர் போர்டில் கூட நம்ம ட்ராவல் பண்ணலாம் போலியே. வர்ற மாதிரி பண்ணி வச்சுக்கிறீடா. ஐட்ஸ் ஆஃப் யூடா. ஸோ அதனால தான் நம்ம எடுத்தோன்னே இதை நம்ம ஃபஸ்ட் லிஸ்ட்லேயே போட்டு வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் நைட் மோடு, ஸ்னோ மோடு அப்படிலாம் இருக்குது. ஸோ அதை வச்சு கூட நீங்கள் இந்த கேமில் விளாட்லாம். இப்போ நம்ம நைட் மோடை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். என்னடா நைட் மோடுன்னு சொல்லிட்டு பகலாகவே இருக்குது. என்னடா இது ஒன்றும் புரியாத புதிய நைட்டாக தான் இருக்கா. சரி ஓகே ரைட்டு. இதில் வந்து கார் பைக்லாம் இல்லையா ப்ரோ? என்ன ப்ரோ பவர் மட்டும் தான் இதுதான் கேட்டிங்கன்னா கார் பைக்கு இதில் இருக்குது மக்களே. வாங்க உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற ஊரில் இருக்கிற எல்லா காரும் இங்கே பார்க் பண்ணி வச்சுருப்பானுங்க. உங்களுக்கு எந்த கார் வேணுமோ அதை நீங்கள் சூட்டாக போட்டு நேராக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே போய் உட்காந்து ஜாலியாக சுற்ற வேண்டியது தான். இந்த கேம் உண்மையாகவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒரு சீக்ரெட் காப்பி கேம் ஆஃப் இந்தியன் பைக் டிரைவிங்ல ஃபஸ்ட்டாக இருக்கிற கேமு. ஸோ இப்போ நம்ம 2வது கேம் போகலாம். இவன் ஏன்டா அழுந்துட்டு இருக்கிறான்? அடே ஏன்டா அழுந்துட்டு இருக்க? என்னடா ஆச்சு? அழுந்துட்டு இருக்கானா இல்லை பேசிகிட்டு இருக்கானா என்னன்னு தெரியலையே. சரி ஓகே இவனுக்கு ஒரு பலூன் கொடுத்த வேண்டியதான். டாட்டா பாபா see you. ஸோ இப்போ நம்ம வாங்க நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற 2வது கேம் பார்க்கலாம். ஸோ 2வது கேம் இதோட பயங்கரமாக தான் இருக்கும். ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கேம் நிறைய பேருக்கு மேபி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது ஒரு இந்தியன் பைக் அண்ட் கார் கேம் அப்படின்னு ஒரு கேமு. இது வேறு ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் மக்கள். இந்தியன் பைக் டிரைவிங் இதுக்கு அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஒன்னே கடுப்பான விஷயம் என்ன தெரியுமா? இதில் நெட் ஆன்ல இருந்தால் மட்டும்தான் உங்களால் விளாட முடியும். பட் இருந்தாலும் இந்த நெட் ஆன் பண்ணாலும் உங்களுக்கு இந்த கேம் வர்த்தாக இருக்கும் மக்களே. ஆஹா உள்ளே யாரா வேலைக்காரி? ஆஹா இப்படிங்கிறாள். அடே எங்கடே அடிக்கிற? அட பாவி என் பொண்டாட்டி என்னை அடிக்கிறதுக்குனே ஒரு ஆள் வச்சுக்கிறாளே. ஆத்தாடி என்னடி இந்த அடி அடிக்கிற? அதாவது என் பொண்டாட்டி அங்கே நிற்கிறா பாருங்க. அவளால் அடிக்க முடியலன்னு சொல்லிவிட்டு அது ஆள் போட்டு நீ அடிக்கிறா பார்த்தீங்களா வீட்டுக்குள்ளேயே. இவன் எப்படியாப்பட்ட ஆளாக இருப்பான். சரி ரைட்ரா இதுக்கு மேலே வந்துட்டு அடிவாங்க எனக்கு தெம்பில்லம்மா. ஏண்டி உனக்கு வேறு வேலை இல்லை? ஓகே இங்கே என்னடா வீட்டுக்குள்ளே லிஃப்ட்லாம் இருக்குதே. ஆஹா ரைட்ரா. சரி வாங்க இப்போ வீட்டுக்குள்ளே ஆக்சுவலாக லிஃப்ட்லாம் வச்சுருக்கானுங்க. ஏன்னா இந்த நாய் எங்கே போனாலும் கூட வந்துட்டு இருக்குது என் பொண்டாட்டி மாதிரியே. சரி ஓகே என்னடா அது லெவலப் என்னடா நடக்குது? என்னடா ஆக்சுவலாக நம்ம கேம் விளையாட லெவலப் ஆகிட்டே இருக்கு. பட் பைப்பிள்ளைக்கு நெருப்பு பவர்லாம் வருது என்னன்னு தெரியல திடீர்னு. சரி ஓகே ரைட் அது என்ன மேட்ருன்னு தெரியல. நம்ம வந்து ஃபஸ்ட்டு லிஃப்ட்டில் போய் பார்க்கலாம். வாவ் லிஃப்ட்டு நல்லாவே இருக்குது உண்மையாகவே. மேலே மற்றபடியா சரி ஓகே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் கேமில் பவர் இருக்குது மக்களே. ஜெட்டு பவர்லாம் இருக்குது. ஸோ அந்த ஜெட்டை பவர் நம்ம யூஸ் பண்ணி நம்ம பறக்கலாம். இங்கே பாருங்கள் வாவ் வர்ற மாதிரி இதே இந்த பவரு.
ஆஹா இங்கே பாருங்க பா. இப்போ வாங்க சிட்டியை பார்க்கலாம். சிட்டி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. அங்கே பாருங்கள் அந்த வேர்ல்டு ஃபேமஸ் நம்ம இந்தியன் ஸ்டாச்சு பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு பேர் தான் நான் மறந்து போயிட்டேன். தப்போஸ் தெரிஞ்சிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் உங்களுக்கு எவ்வளோ ஜிகே நாலேஜ் இருக்குது அப்படின்னு நானும் பார்க்குறேன். சரி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோப் ரோலருக்கு போயிட்டுருக்கோம். எங்கன்னா அந்த நாய் பறந்து வந்து நம்ம கூட வந்துட்டு இருக்குது. என்னடா இது அடப்பாவீங்களா? சரி ஓகே. என்னடா திருப்பி லெவலப்பா? என்னடா லெவலப்பா ஏதோ நெருப்பு காமிச்சிட்டே இருக்குது. ஆனால் என்ன ஆகிறான்னு தெரியல. லெவலப்பாவுக்குள்ள என்ன ஆகிறான்னு தெரியல. இதுங்கடா வீட்டுக்கு நேராக போகுது. என்னடா இது வேற எங்கேயாச்சும் போகும் பார்த்தா திருப்பி வீட்டுக்கே வந்து விழுவுதே. இதுனா எங்கன்னா ஜம்பிங் மிஷின்லாம் இருக்குது நம்ம வீட்டில் வர்ற மாதிரி இருக்குல்லே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கோட்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் டிஃபால்ட்டாக அவங்க வீட்டு முன்னாடியே 2 பைக்கு 2 காரு அதெல்லாம் இருக்கும். உண்மையாக சொல்கிறேன் இதில் இருக்கிற பைக் கார்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் மக்களே. வேற மாதிரி இருக்கும். ஒரிஜினலாக இருக்கும். இப்போ ராயல் என்ஃபீல்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ராயல் என்ஃபீல்டு மாதிரியே இருக்கும். ஸோ ஓட்டுறதுக்கு உண்மையாகவே சொல்கிறேன் மொக்கையான இருக்காது. ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஒரு ரியலாக நீங்கள் ஒரு பைக் ஓட்டக்குள்ளே உங்களுக்கு ஃபீலிங் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செம்மையாக இருக்கும் மக்களே. ஸோ நல்லா இருக்குது இந்த கேமு. ஸோ இதை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் 2வது இடத்துல வச்சுருக்கோம். ஸோ நம்ம அடுத்தடுத்த கேம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கேமில் வேறு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிறையா இருக்குது. நீங்கள் உள்ளே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. நான் மேப்பு சின்னதுன்னு நினச்சேன். பட் போயிட்டே இருக்குது எங்கெங்கேயோ. பரவாயில்ல நல்லா தான் இருக்குது. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கேம் ஓப்பன் வேர்ல்டு இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் அப்படின்னு ஏதோ வச்சுக்கிறாங்க கண்டபடி வாய் வந்த மாதிரி. ஸோ உள்ளே எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உண்மையாக வேறு லெவலில் இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். பைபிள் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா சட்டை எழுதி தான் பார்த்தீங்கன்னா பையன் வரான். ஸோ உள்ளெல்லாம் டேட்டுலாம் குத்தி நல்லா கீம்ஸ்லாம் பல்காக வச்சுக்கிறான். ஒரு அடி அடித்தான்னு வச்சுக்கோங்களேன் எவனாக இருந்தாலும் சரி பஞ்சர் ஆயிரம் முக்கியம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே இதில் வந்து ஆட்டோ இருக்குது. அப்புறம் ஃபஸ்ட் டைமாக நான் ஒரு கேமில் நம்ம இந்தியன் சைக்கிள் பார்க்குறேன். இது ஆக்சுவலாக டெல்லி சைடெலாம் போனீங்கன்னா இதில் உட்கார வச்சுட்டு உங்களை ஓட்டிட்டு போவாங்க மக்களே. ஸோ இது வந்து இந்த கேம்லேயும் இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் அதை பார்க்குறேன். இது என்னடா இந்தியன் பஸ்லாம் வச்சுருக்கீங்க வர மாதிரி சல்யூட் ஹேட்ஸ் ஆஃப் யூ. ஸோ இங்கே பாருங்கள் இந்தியன் பைக்கு. ஸோ என்னது அந்த இந்தியன் ட்ரை சைக்கிள். ஸோ அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பஸ்லாம் பண்ணி வச்சுருக்கானுங்க. பட் இந்த கேம் ஆக்சுவலாக எடுத்தோடனே மொக்கையாக தான் இருக்கும் ரொம்ப அப்படின்னு நினச்சேன். பட் இந்த கேமில் இருக்க மாதிரி எந்த கேம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது மக்களே. ஏன்னா இந்த கேமில் அத்தனை மிஷின்ஸ் இருக்குது. வேறு மாதிரி என்ன இருக்குது. ஸோ வாங்க உங்களுக்கு நான் என்னன்னு காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இந்த மிஷின் ஸ்டண்ட் மிஷின். ஓகே இது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். இங்கே நம்ம போயிட்டு பே பண்ணிட்டா போதும். ஸோ நேராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போய் நிற்க சொல்லும். ஸோ நம்ம நின்ன உடனே என்ன ஆகும்னா ஒரு லிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இப்படி தூக்கிட்டு போவோம். தூக்கிட்டு போயிட்டு நம்ம மிஷின் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி செம்ம ரியலிஸ்டிக்காக இருக்கும் மக்களே பார்க்க. வாங்க இப்போ நம்ம இந்த மிஷினை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அத்தாடி எங்கடா இது ரோடா இதில் பாம்பா என்னடா இப்படி வளைஞ்சு போயிட்டு இருக்குது. ஆஹா ரைட்டா இப்போ பெருசாக ஒரு ஜம்ப் அடிக்கிற மாதிரி வருது. எங்கே போய் இவ்வளோ வருது இல்லையா அத்தாடி கம்ப்ளீட் பண்ணவில்லை மிஷின். சரி ஓகே. பட் இருந்தாலும் இந்த கேமில் வந்து இதோட இல்லைன்னு சும்மா எல்லாம் நினச்சிக்காதீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஸ்டேஷன் கூட இருக்குது. அதில் வந்து நம்ம இந்தியன் ட்ரெயின் அப்படியே செதுக்கி வச்சுக்கிறானுங்க. அங்கே பாருங்கள் நியூ டெல்லி ஸ்டேஷனே கொண்டு வந்துட்டானுங்க பாருங்கள். ஸோ இந்த ட்ரெயினை நம்ம ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த மாதிரி நான் அந்த கேம் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு மொக்க நினச்சேன். பட் உள்ளே போய் பார்த்தா வர்ற மாதிரி வச்சுக்கிறானுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் இவ்வளோ தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே நம்ம வந்து ட்ரெயினை ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். இதில் உள்ளே உட்கார முடியுமான்னு கேட்டிங்கன்னா உட்கார முடியாது. நம்மளால் ஓட்ட முடியும். ஸோ நல்லாவே இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் இதில் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற வழியிலே ஏதாச்சும் அந்த மேப்பில் தெரியும் பாருங்கள். இதுவும் ஆக்சுவலாக இது ஒரு சேலஞ்சு போல். பட் இது என்ன சேலஞ்சுன்னு எனக்கு தெரியல. உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ உள்ளே போய் பார்த்துட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போமா. ஓகே ஸோ என்னடா சேலஞ்சு என்னடா பேய் வீடா அத்தாடி இங்கே பாருங்கள் பேய் வீடு கூட இருக்குது. ஸோ இது ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது பேய் வீடு. இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து ஷூட் பண்ணணும். ஸோ இதுதான் இதோட டாஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்சஸ்லாம் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் சேலஞ்ச் இருக்குது. ஸோ அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உங்களுக்கு காமிக்குள்ளே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கேமில் இவ்வளோ இருக்கா பார்க்க முக்கியம் தான் இருக்குது. ஆனால் உள்ளே இவ்வளோ இருக்கா அந்த ஓப்பன் வேர்ல்டு கேமில் அப்படின்னு நினைப்பீங்க நீங்களே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம இங்கேருந்து நேராக அடுத்தது ஒரு ஃபுட்பால் சேலஞ்சுக்கு தான் போகிறோம். இது வந்து நார்மல் ஃபுட்பால் கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக ஒரு கார் ஃபுட்பால். ஸோ இங்கே வந்து நீங்கள் பே பண்ணி விளாட்லாம். ஸோ அதில் பே பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஆக்சுவலாக கேமில் இருக்க மணி தான். ஸோ இது பே பண்ணலாம் அவசியம் இல்லை. சும்மா ஒரிஜினல் மணிலாம் கிடையாது. இதில் இருக்கிற கேஷ் வச்சு நீங்கள் வந்து ஒரு சேலஞ்சு நீங்கள் வந்து உள்ளே போய் நீங்கள் விளாட்லாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம அந்த சைடு அவங்கன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை நீங்கள் கோல் அடிக்கிற மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ஆக்சுவலாக வேறு கேம் நான் விளாட்ற மாதிரி இருக்கும். பட் ஒரே கேமில் இவ்வளோ விஷயமும் கொண்டு வந்திருக்கானுங்க. பரவாயில்ல நல்லாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி ஓகே ரைட்டு மக்களே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேம் நம்ம போய் பார்க்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்தியன் கார் பைக் கேம் 3D அப்படின்னு வச்சுருக்கோம்.
ஓகே லெட்ஸ் கோ. உள்ளே போய்ட்டு நம்ம பார்க்கலாம். எடுத்தோடனே இந்தியன் லாரி ஒன்று, பக்காவாக ஒரு லாரி. ஸோ இதை நம்ம இந்தியன் லாரியே தான். ஸோ வேறு மாதிரி. ஸோ நான் இந்தியன் லாரி எந்த கேம்லேயும் பார்த்ததில்ல. பட் இந்த கேமில் இந்தியன் லாரி வந்து ஃபஸ்ட் டைமாக உள்ளே விட்டுருக்கானுங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஃப்ளாக்லாம் மென்ஷன் பண்ணி வேறு மாதிரி பண்ணியிருக்கானுங்க. என்ன ப்ரோ பங்களாதேஷ் பைக் டிரைவிங் 3Dன்னீங்க, அதெல்லாம் இந்தியனாகவே இருக்குன்றீங்க அப்படின்வீங்க. அது எப்படி சொல்கிறது, நம்ம சில கேம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் மாதிரி இருக்கும், இந்தியன் பைக் டிரைவிங் 3D மாதிரி இருக்கும். எல்லாமே ஒன்று தான் வச்சுக்கோங்களேன். சரி ஓகே ரைட்டு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போய் பார்க்கலாம். ஸோ உள்ள ரோடு பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக்காக மழை பெஞ்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி பளபளன்னு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கார் சீட் கோட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் டிஃபரெண்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கார் எடுத்தாலும் அதில் இந்தியன் ஃப்ளாக் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வர்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ அடுத்து நம்ம இன்னும் நிறைய சீட் கோட் நான் உங்களுக்கு போடுறேன். இந்த கேமில் இருக்கிறதே ஒரு 6 சீட் கோட் தான். அந்த 6 சீட் கோட் நான் போட்டு காமிச்சிட்றேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் கார் இருக்கும். ஸோ வேறு மாதிரி. ஸோ நம்ம இந்தியன் பைக் டிரைவிங் இருக்கிற போலீஸ் காரு. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது கார் போகலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரு இது விஷயமே எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து ஃப்ளாக் வந்து இன்செர்ட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ பார்க்கலாம். அடுத்தது நம்ம ஒரு டிஃபெண்டர் வேறு மாதிரி. ஸோ நம்ம சிஎம் வச்சுருக்க கார் இது வேறு மாதிரி இருக்குல்ல. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ஃப்ளாகில் இருக்குள்ள இன்னும் பயங்கரமாகவே லுக்காகவே இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 4510 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன வருது. ஓகே, என்னடா டைகரா, அத்தாடி இங்கடா காலை நக்கிட்டு இருக்குது. ஐயோ நல்ல மூடில் இருக்குன்னு நினைக்கிறேன். அது உள்ள ஓடி போயிட வேண்டியது தான். சரி ஓகே நெட் மக்களே. ஸோ இந்த கேம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பைக் டிரைவிங் தெரியும் காப்பி பண்ண கேம் மாதிரியே இல்லை. பட் இருந்தாலும் நல்லாயிருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. இதில் வந்து இந்த கேமரா ஆங்கிளை நீங்கள் மாற்றிக்கிட்டு நீங்கள் வந்து சல்லு புல்லு நீங்கள் ஓட்டலாம் வர மாதிரி இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க ரியலிஸ்டிக்காக இருக்குது இதெல்லாம் ஓட்டுறதுக்கு. சரி ஓகே ரைட் மக்களே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேம் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம் பேரே என்னை அட்ராக்ட் பண்ணிடுச்சு மக்களே. ஸோ அது என்ன பேருன்னு உங்களுக்கு சொல்கிறேன். சத்தியமாக இந்த மாதிரி ஒரு பேரை வச்சு ஒரு கேம் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. பட் என்னது வர மாதிரி இது இங்கே பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக ஃபோனில் நோண்டி பார்த்துட்டு இருந்தோம் உள்ள என்னென்ன இருக்குன்ட்டு. பட் இதில் மாஸ்க் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கானுங்க. இங்கே பாருங்கள். ஸோ குட்டி சிங்கம், குட்டி டைகரு, அப்புறம் போய்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்துருக்கானுங்க வர மாதிரி இருக்குது. சரி ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கேமுக்கு நான் அந்த கேம் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த கேமை நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மெயினாக அந்த கேம் பேருக்கோசரமே இந்த கேமை நான் டக்குன்னு டவுன்லோட் பண்ணேன். ஸோ அந்த கேமோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நீங்களே பாருங்கள். ஸோ வாட் த கேம் நேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கடா இன்னும் நம்ம இந்த கண்டென்ட்டை முடிக்கல மக்களே. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வெளியே வந்து அந்த சீட் கோட் செக்ஷன் இருக்குது. ஸோ இது நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம் அந்த கேமில். ஸோ அதை சொல்ல தான். ஸோ இப்போ பாருங்களேன், இந்தியன் பைக் டிரைவிங் காப்பி 3D. ஆனால் பாவீங்களா, நீங்களே ஒத்துக்கிட்டீங்களா அது காப்பின்ட்டு. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், காப்பின்னு வைக்காத பேரெல்லாம் உண்மையாக காப்பி பண்ண மாதிரி இருக்குது. இதில் எதுவுமே வந்து இந்தியன் பைக் டிரைவிங் 3Dயில் எதுவுமே அவன் காப்பியே பண்ணல மக்களே. இது ஆக்சுவலாக டோட்டலாக வேறு ஒரு கேமு. பட் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பைக் டிரைவிங் காப்பி 3D அப்படின்னு போட்டு வச்சுக்கிறானுங்க. பட் இது டோட்டலாக நம்ம சொன்ன மாதிரி ஒரு வேறு கேம் மக்களே. ஸோ இது இந்தியன் பைக் டிரைவிங் துளி கூட காப்பி அடியில். பட் இன்னும் சொல்கிறேன், இது ஒரு மொக்கையான கேமு. ஸோ செம மொக்கையாக இருக்குது, அட்டை மொக்கையாக இருக்குது. ஓகே ரைட்டு. கடைசியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமை டிசப்பாயிண்டடாக முடிக்கக்கூடாது வீடியோவை. ஸோ இன்னும் அடுத்தது இது ஒரு நல்ல கேமில் முடிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் இந்த கேமை வந்து சரி ஓகே இந்த கேமை ஸ்கிப் பண்ணிடுங்க, ரொம்பவே மொக்கையாக தான் இருக்குது, நான் காமிக்கிறது மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம மொக்கையாக நம்ம முடிக்க வேணான்னு சொல்லிவிட்டு அடுத்த கேமை ஒன்று சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே ஃபைனலாக அந்த கேமை நம்ம ஆட் பண்ணிட்டோம். ரொம்ப மொக்கையாக போச்சு, இதோட நம்ம வீடியோ முடிக்கக்கூடாது, எல்லோரும் பாவம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நானும் பாவம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது நான் ஒரு கேமை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு இருக்குள்ள ஒரு கேம் கிடச்சிச்சு. என்ன கேம் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ வாங்க அந்த கேம் என்னென்னு பார்க்கலாம். மகேந்திரா இந்தியன் கார் கேம் 3D. அதாவது மகேந்திரா இருக்குல்ல, மகேந்திரா கம்பெனி கார் கம்பெனி, அவன் பேரே வச்சு இந்தியன் பைக் டிரைவிங் ஒரு பேரை வச்சு ஒரு கேம் விட்டுக்கிறான் மக்களே. அதுதான் மொக்கன்னு பார்த்தா இது அதோட மொக்கையாக இருக்குது, சத்தியமாக சொல்கிறேன். இதில் கண்ட்ரோலை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வித்தியாசமாக வச்சுக்கிறானுங்க. இந்த பக்கத்தை போய் வச்சுக்கிறேன், நம்ம அந்த பக்கம் அதாவது லெஃப்ட் பக்கம் தான் நம்ம ட்ரிகர் பண்ணுறது, அதாவது அந்த ஜாய்ஸ்டிக்கை நம்ம யூஸ் பண்ணி பழகுது. ரைட்டு பக்கம் வச்சு ஒரு கண்ட்ரோலும் வர மாட்டேங்குது. பட் கண்ட்ரோல் தான் வரல தவிர கார் ஓட்ட சூப்பராகவே இருக்குது மக்களே. ஸோ அந்த ஆங்கிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வர்ற மாதிரி இருக்குது. இந்த கேமரா வியூலாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக செம்மையாக இருக்குது. ஸோ காரும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய கார் வச்சுருக்கானுங்க. ஸோ பட் இந்த கேமை வந்து பார்த்திங்கன்னா
பழைய முன்னையோட இந்த கேம் அது போன கேமோட இந்த கேம் ரொம்ப மக்களும் கிடையாது. இருந்தாலும் இந்த கண்ட்ரோல் தான் கொஞ்சம் நல்லா தவிர பட் கார் ஓட்டுறதுக்குலாம் சூப்பராக இருக்குது. ஸோ உள்ளேயுமே நிறைய கார் டிஃப்ரெண்ட்டாக மாடிஃபை பண்ண கார்லாம் இருக்குது. ஸோ அங்கே ஆம்னி காரு, ஸோ மாடிஃபை பண்ண நிறைய ஸ்விஃப்ட் காருங்க, ரெட் கலர் ஆட்டோ ரிக்ஷா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ வாங்க இதில் வந்து நம்ம என்ன அந்த ஜீப் இருக்குது இதை ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆங்கிள் பார்க்கல வர்ற மாதிரி இருக்குது மக்களே. ஸோ ஓட்டக்குள்ளே ஒரு ரியலாக ஒரு கார் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆங்கிள் வந்து நல்லா இருக்குது, கேமரா ஆங்கிள்லாம். ஸோ இது நம்ம ஓட்டக்குள்ளே சூப்பராகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த கேமில் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் கேமோட சிட்டி மேப் எல்லாம் மொக்கையாக இருக்குது மக்களே. ஸோ இதெல்லாம் ரொம்ப சின்ன மேப்பு, ஒன்றுமே இல்லை. சும்மா நீங்கள் கார் எடுத்துகிட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் ஓட்டலாம், அவ்வளோதான். ஸோ ஓட்டிட்டு நீங்கள் இந்த கேம் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு சீரீஸில் நம்ம சீக்ரெட் கேம் ஆஃப் இண்டியன் பைக் டிரைவிங் 3D காப்பி கேம்ஸில் ஃபஸ்ட்டு கேமே பட்டாசாக ஒரு கேம் பார்த்துருப்போம். அடுத்தடுத்து நல்ல கேம்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ நம்மளுக்கு எப்பயுமே நல்ல கேம்ஸ் கிடைக்காது. நான் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கேன், நல்ல கேம் வரக்குள்ள டக்குன்னு உங்களுக்கு நான் வீடியோ போட்டுறேன். ஸோ ஏன்னா ஒரு கேம் நல்லாயிருக்கும், சப்போஸ் இன்னொரு கேம் மொக்கையாக இருக்கும், அந்த மாதிரி தான் நம்ம போட முடியும். போடுற நல்ல கேமும் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. அது நான் நல்லா இருக்கா இல்லையன்றது நான் சொல்லிடுவேன். நீங்கள் அதை போய் ட்ரை பண்ணாதது உங்கள் இஷ்டம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோ நம்ம அவ்வளோதான் மக்களே. ஸோ நம்ம இதில் முன்னே சொன்ன மாதிரி பாருங்களேன். ஸோ வேறு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் மாடிஃபை பண்ண கார்லாம் இருக்குது. ஸோ நம்ம ட்ரிஃப்ட் அடிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், செம்மையாக இருக்கும் மக்களே. ஆனால் ஸோ உங்களுக்கு இந்த இதில் என்ன கேம் பிடிச்சிருக்குன்றதை கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் சீக்ரெட் கேம்ஸ்லாம் தெரிஞ்சிச்சுன்னா, இண்டியன் பைக் டிரைவிங் 3D மாதிரியே இருக்க சீக்ரெட் கேம்ஸ்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ஸோ பேரோடையே கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் அந்த கேமை வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ற வீடியோலேயே சொல்கிறேன்.